மூன்று மருமகன்களின் மாமியார் பகுதி 2. இதுவரை நீங்கள் கேட்டது என்னவென்றால், காவேரி அவர்கள் தங்கள் 3 மகள்கள் ஈஷா, மோகினி மற்றும் சுஹானாவின் திருமணத்தை 3 வீட்டில் தங்கும் மருமகன்களுடன் நடத்திவிடுகிறார். அவருக்கு இந்த ஆண்கள் வீட்டுப் பணிகளை கவனித்துக் கொள்வார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் அந்த 3 வீட்டில் தங்கும் மருமகன்கள் மிகவும் சோம்பேறிகள். அவங்க வேலைக்கு போகவும் இல்லை, வெளியிலுள்ள வேலையையும் செய்யலை. காவேரி அவர்கள் தங்கள் மகள்களுக்கு அவர்கள் கர்ப்பமாக இருப்பதாக கூறி தங்கள் கணவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார். இப்போது தொடர்ந்ததை கேளுங்கள். அம்மா, நீங்கள் சொன்னபடி நாங்கள் செய்தோம். ஆனால் பாருங்கள், விவேக் இன்னும் மாறவே இல்லை. வீட்டில் காலை உணவும் இல்லை, மதிய உணவும் இல்லை. வேலைக்கு போக பேசினால் எனக்கு சாப்பாடு எடுத்து ஓடிவரச் சொல்கிறார்கள். ஆமாம் அம்மா, நானும் சுமித்திடம் எத்தனை முறை சொன்னேன், வேலை செய்ய விருப்பமில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு சிறிய கடைதான் தொடங்கிவிடு என்று. வீட்டுச் செலவு எப்படி நடக்கும்? பாருங்கள், மதியம் 12 மணி ஆகிவிட்டது. ஆனாலும் அவரவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆமாம் அம்மா, ஈஷா மற்றும் சுஹானா சரியாகத்தான் சொல்கிறார்கள். அவினாஷும் அதே நிலைதான். நான் என் கற்பப்பை பற்றி சொன்னபோது அவன் என்னிடம், பாரு, மற்ற பெண்கள் 9 மாதம் வரை வேலை செய்கிறார்கள் என்று சொன்னான். வழக்கமாக டெலிவரி நேரத்தில் மட்டும் விடுப்பு எடுக்கிறார்கள். மோகினி, நீயும் வேலை செய்ய வேண்டும். இப்போது எனக்கு எங்கே வேலை கிடைக்கும்? அம்மா சொல்லுங்கள், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ கடவுளே, என் மகள்கள் என் அருகிலிருந்து மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நினைத்து தான் வீட்டில் மாப்பிள்ளைகளை கொண்டு வந்தேன். ஆனால் இந்த சோம்பேறி மாப்பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையையும் பிரச்சனையில் ஆழ்த்தி விட்டார்கள். நான் சொல்றேன் அம்மா, நம்ம மீண்டும் நம் வேலைக்கு போக ஆரம்பிக்கலாம். இந்த ஆட்களுக்கு நாமும் கற்பம் என்ற பகானை காட்டினோம் என்று சொல்லிவிடலாம். இல்லை இல்லை மகளே, அப்படி ஒரு தவறும் செய்யாதே. நீ அப்படி செய்தால் இந்த மூவரும் இன்னும் கெட்ட பழக்கத்துக்கு பழகிவிடுவார்கள். இன்று இல்லை என்றாலும் நாளைக்கு எப்போதாவது நீ கற்பமாக இருப்பாய். அப்போது மீண்டும் இதே பிரச்சனை வரும். அப்போது என்ன செய்வாய் நீ மூவரும்? ஆமம்மா, உங்கள் வார்த்தை முற்றிலும் சரிதான். இந்த ஆட்களை நிச்சயமாக திருத்த வேண்டும். ஆனால் எப்படி? நம் குழந்தைகள் வரப்போகிறார்கள் என்ற செய்தியை கேட்டும் இந்த மூவருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. பணம் சம்பாதிக்க வீட்டை விட்டு வெளியே போகவே இந்த மூவரும் விரும்பவில்லை. இப்போது எனக்கு ஒரு திட்டம் தோன்றியுள்ளது. நீங்கள் மூவரும் கவலைப்பட வேண்டாம். அந்த மூவரையும் அழைத்து வாருங்கள், பிறகு நான் பேசுறேன். சிறிது நேரம் கழித்து காவேரி அவர்கள் தன் 3 மருமகன்களையும் முன் அழைத்து வந்து பேசத் தொடங்குகிறார். அவினாஷ், சுமித் மற்றும் விவேக், பாருங்க பிள்ளைகளே, நான் உங்களை மூவரையும் மிகவும் நேசிக்கிறேன். அதனாலதான் உங்களை வீட்டில் மருமகன்களாக வைத்திருக்கிறேன். அம்மா, நேராவே சொல்லுங்க, என்ன விஷயம்? நாங்களும் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம். அம்மா, உங்களுக்கு நாங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கிறோம். அண்ணா, உங்களை மாதிரி மாமியாரும் சம்பாதிக்கிற மனைவியும் எல்லாருக்கும் கிடைக்குமா? ஆமாம் அம்மா, விவேக் மற்றும் சுமித் சொல்வது சரிதான். உங்கள் மகளுடன் கல்யாணம் செய்ததாலே என் வாழ்க்கை நல்லபடியாகிவிட்டது. நான் தெரிஞ்சுக்கிறேன் இதையும். மகள்கள் ஆரம்ப 4 மாதங்கள் நம்ம ஊருக்கு போயிருந்து இருப்பாங்க. அங்கதான் என் மாமா இருக்கிறாரு. ஆனா ஏனம்மா ஊருக்கு போயிருந்து இருக்க இந்த மூவருக்கும் என்ன அவசியம்? அது என்னன்னா பாப்பா, நம்ம குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருக்கு. என் மகள்கள் இங்க குழந்தை பெற்றுக்க முயற்சி பண்ணினா அவங்களோட குழந்தைகளுக்கு ஏதாவது நடக்கலாம். அதனால இப்போ இருந்து 4 மாசம் முடியும் வரை அவங்க ஊர்ல இருக்கணும். இதுல என்ன பிரச்சனை அம்மாஜி? நாங்களும் அங்க போயிருந்திருப்போம். பிக்னிக் போல அனுபவிப்போம். மனைவி எங்க இருக்கிறாங்க? நானும் அங்கதான். ஆமாடா, ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நகர வாழ்க்கையில இருந்து நம்ம எல்லாரும் களைப்பாகிட்டோம். இப்ப சில நாட்கள் ஊர்ல கழிப்போம். நீங்க ஏன் புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டீங்க? உங்களில யாரும் அங்க போக முடியாது. நானும் இங்க உங்க மூவரோட இருக்க போறேன். 4 மாசம்தான் பேசுறோம். அதுக்கப்புறம் இந்த மூவரும் திரும்பி வந்துருவாங்க. சரி அம்மாஜி, இப்ப நம்ம பசங்களுக்காக இதை செய்ய வேண்டியதுதான். காவேரி தன் 3 மகள்களையும் சில நாட்களுக்கு வீட்டை விட்டு வேறொரு நகரத்துக்கு அனுப்பிவிடுகிறாள். சில நாட்கள் கழித்து, அம்மாஜி, ரொம்ப நாளாச்சு பீட்சா சாப்பிடல, ஆர்டர் பண்ணுங்களே. என்ன சொல்றது பாப்பா, முன்னாடி மகள்கள் செலவு கொடுத்தாங்க, ஏன்னா அவங்களுக்கு வேலை இருந்தது. ஆனா இப்போ என்கிட்ட பணமே இல்ல. கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அது குழந்தைகளின் டெலிவரிக்காகவே வச்சிருக்கணும். ஆனா அம்மாஜி, உங்கள் மகள்கள் திரும்ப வர இன்னும் நிறைய நேரம் ஆகும். அதையே நினைச்சுதான் கவலைப்படுறேன். நாளை முதல் பால் வாங்குறதையும் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். இப்ப பால் விக்கிறவருக்கும் பணம் கொடுக்க முடியல. ஐயோ, வேண்டாம் வேண்டாம் அம்மாஜி, நீங்க பாலும் நிறுத்திட்டீங்கன்னா எனக்கு டீ எங்கிருந்து கிடைக்கும்? டீ இல்லாம நான் உயிரோட இருக்க முடியாது. நான் என்ன செய்யணும்பா? இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற எந்த விருப்பமும் இல்ல. என்கிட்ட பணமே இல்ல.
இப்படி காவேரிஜி மெதுவாக தன்னோட 3 மாப்பிள்ளைகளுக்கும் பணம் கொடுக்கறதையும் வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதையும் நிறுத்த ஆரம்பிச்சாங்க. இப்ப அந்த 3 பேரும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சாங்க. அதனால ஒரு நாள் 3 பேரும் திட்டமிட்டு வீட்டை விட்டு வெளியே போய் சந்தைக்கு போன பிறகு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டது எவ்வளோ நாளாச்சு. எப்போ நல்ல சாப்பாடு கிடைக்கும் தெரியல. நம்மோட மனைவிகள் போனதுக்கு அப்புறம் நம்ம நிலை பிச்சைக்காரங்க மாதிரி ஆயிடுச்சுடா. என்னவா ஆனாலும் எனக்கு இன்னைக்கு பிச்சா சாப்பிடணும் தான். ஜேப்ல ₹1 கூட இல்ல. நீ பிச்சா சாப்பிட போறியா? பணம் எங்கிருந்து வரும்? அடப்பாரு, அங்க முன்னாடி போர்ட்ல என்ன எழுதியிருக்குன்னு. கம்ப்யூட்டர்ல வேலை செய்ய ஒருத்தர் தேவைப்படுகிறார்கள் என்று. நான் போறேன். வேலை பண்ணி மாலை வரைக்கும் பணம் வாங்கி நிம்மதியா பிச்சா சாப்பிடுவேன். போ, உனக்கு யாரும் வேலை கொடுக்க போறதில்ல. நம்ம வீடு போறோம். வாடா சுமித். சுமித் மற்றும் அவினாஷ் அங்கிருந்து போய்விடுகிறார்கள். விவேக் அந்த கம்ப்யூட்டர் கடையில் முழு நாள் வேலை செய்து ₹5000 சம்பாதித்து வீட்டுக்கு திரும்பி தன்னுடைய உணவுக்காக நல்ல நல்ல விஷயங்களை வாங்குகிறான். அந்த கணினி கடையில் முழு நாள் வேலை செய்து ₹5000 சம்பாதித்து வீட்டுக்கு திரும்பி தன் உணவுக்காக நல்ல நல்ல விஷயங்களும் வாங்கி வருகிறான். இதை பார்த்து விவேக் மற்றும் சுமித் இருவருக்கும் சில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை எழுகிறது. அட, காலையிலேயே எங்கே போய்க் கொண்டிருக்கிறாய் நீ? அம்மா, ஒரு நல்ல இடம் கிடைத்திருக்கிறது. கணினியில் வேலை செய்ததற்காக ₹5000 கிடைத்தது. நாளை நான் தினமும் வேலை செய்தால் மொத்தம் 40,000 சம்பளம் கிடைக்கும். அரேவா, இது ரொம்ப நல்ல விஷயம். மாப்பிள்ளை, நீங்க கண்டிப்பா போக வேண்டும். சுமித் மற்றும் அவினாஷ், விவேக் இவ்வாறு முன்னேறுவதை பார்த்து கவலைப்படுகிறார்கள். அதனால் அவர்கள் இருவரும் வேலை தேடி வெளியேறுகிறார்கள். மெதுவாக அவர்கள் இருவருக்கும் வேலை கிடைக்கிறது. இப்போது காவேரியின் 3 மாப்பிள்ளைகளும் சிறிய வேலைகள் செய்து நல்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு நாள் காவேரி அவர்களை தன்னிடம் அழைக்கிறார். அரேவா, விவேக் 40,000 சம்பாதிக்கிறார். அவினாஷ் 60,000, சுமித் நீயும் 40,000 அருகில் சம்பாதிக்கிறாய். மொத்தத்தில் நீங்கள் நல்ல அளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள் பிள்ளைகளே. ஆமாம் அம்மா, மாதம் முடிவில் பெரிய தொகை கையில் கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. கேட்கவே வேண்டாம் அம்மா. வீட்டிலிருந்து சாப்பாடு செய்து பெண்கள் மாதிரி உணர ஆரம்பித்து விட்டேன். நானும் அப்படித்தான். ஆமாம் பிள்ளைகளே, நீங்களும் சொல்வது சரிதான். இப்போது உங்களின் மனைவிகளும் விரைவில் திரும்பி வரப்போகிறார்கள் என்று தெரியுமா? ஆனா அம்மா, இப்போதான் அவர்களுக்கு போனது 2 மாசம்தான் ஆகிறது. நீங்க தான் சொன்னீங்க அவர்கள் 4 மாதம் கழித்துதான் திரும்பி வருவார்கள் என்று. அப்படி எதுவும் இல்லை பிள்ளை. நான் உங்களுக்கு மூவருக்கும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கவே விரும்பினேன். ஒரு ஆண் வீட்டில் உட்கார்ந்து மனைவியின் சம்பளத்தை சாப்பிடுவது நல்லது இல்லை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதரும் உழைக்க வேண்டும், வேலை செய்ய வேண்டும். அவன் பெண்ணானாலும் சரி, ஆணானாலும் சரி, தன் குடும்பத்தை கவனிக்க முடியும் என்பதற்காக. காவேரியின் மாலில் கேட்ட பிறகு அவர்கள் மூவரும் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். மேலும் காவேரி அவர்களுக்கு உண்மையை சொல்கிறார். ஈஷா, சுஹானா மற்றும் மோகினி நகரத்தில் வேறு இடத்தில் தங்கியிருந்தார்கள் என்று. மாலை நேரத்தில் அவர்கள் மூவரின் மனைவிகள் திரும்பி வருகிறார்கள். பின்னர் காவேரி அவர்களின் குடும்பம் ஒரு சந்தோஷமான குடும்பமாக வாழ ஆரம்பிக்கிறது. Like, share, comment, and subscribe to the Kingfisher Cartoon Channel.